ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர்களா மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல கட்சிகள் வந்து இது இலவசம், அது இலவசம் வந்து மக்கள வந்து தன் வசப்படுத்திக்கிறதுக்காக சொல்றாங்க. அது டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே, அப்புறம் டிவிகே. சோசியல் ஜஸ்டிஸ் முக்கியமா, அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் சப்போர்ட், அதாவது அவங்க கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. யூத்தை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்து பிஜேபிக்கு இருக்கு. இவங்களோட ஐடியாலஜி வந்து பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அவர் போற பிரச்சாரத்துல பாக்குறப்ப கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ல நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலினுடைய தற்போது நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, போடுங்கம்மா ஓட்டு எங்க சின்னத்தை பார்த்து அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கட்சியினருமே வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு இடத்த வந்து நோக்கி எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சாரம் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இது பண்ணுவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு முழக்கமும் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கிறப்ப இன்றைய சூழ்நிலையில எந்த கட்சி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லது அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய ஒரு 15 நாளில் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு ஆட்சி யார் அமைக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை வந்து நம்ம கையில் தீர்மானிக்க போகிறோம். ஸோ அதையும் வந்து எல்லாருமே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஓட்டு போகிற ஒரு நாளுக்காக. ஸோ இது ஒரு நார்மலான ஒரு எலெக்ஷன் கிடையாது. நம்மளுடைய 5 வருட ஒரு ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகிற ஒரு எலெக்ஷனாக தான் இது இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீ லேப்டாப் வேணுமா, ஒரு ஜாப் வேக்கன்சி வேணுமா, இல்லை அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கான ஒரு டெவலப்மெண்ட் வேணுமா, இல்லை அப்படின்னா ஓட்டுக்கு காசு வேணுமா அப்படின்ட்டு வந்து பலதரப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. பட் ஆனால் நமக்கு தேவையான ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கான டெவலப்மெண்ட்டும் அப்படிங்கிற ரெண்டும் தான் வந்து பொதுவாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி அந்த 2 விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய பல கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கட்சிகள் அப்படிங்கிறதையும் முக்கியமாக நம்ம ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நாமளே ஒரு 3 கேள்வி கேட்டுக்கணும். அந்த கேள்விக்கு பதில் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கட்சிக்குனாலும் ஓட்டு போடலாம். இந்த டைம்ல அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஓல்டு பாலிடிக்ஸ் கட்சி தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கேம்பெயின் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பல கட்சிகளும் வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். மாசான லீடருக்கு ஈக்குவலாக நியூ கேண்டிடேட்டும் வந்து ஒரு டஃப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதன் மூலமாக பல கட்சிகள் வந்து இது இலவசம் அது இலவசம் வந்து மக்களை வந்து தன் வசப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறாங்களா, அது உண்மையாக மக்கள் நன்னுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு தெரில. இன்னொரு வசம் வந்து இலவசம்லாம் இருக்கட்டும், அது போக நம்மளுடைய நாட்டின் பயனுக்காகவும் மக்களின் பயனுக்காகவும் இந்த விஷயங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலவசம் தேவையா, டெவலப்மெண்ட் தேவையா அப்படிங்கிற கொஸ்டின்லேயே வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே இருக்குது. அப்படி இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 கட்சிகள் தான் வந்து ஒரு முன்னிலையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இருக்குது. அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே, அப்புறம் டிவிகே. இந்த 5 கட்சிகள் தான் வந்து ரொம்ப ஒரு லீடிங்காக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சிகள் இருக்குது. பட் ஆனால் அது வந்து டிஎம்கேவோடையும் ஏடிஎம்கேவோடையும் கூட்டணியாக இருக்குது. இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சுருக்காங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கே பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்ல ரூலிங் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. திராவிட மாடலை வந்து பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. இவங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் முக்கியமாக, அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் சப்போர்ட்டு, ஃப்ரீ பஸ்ஸு, சொசைட்டி வெல்ஃபேர், இந்த மாதிரி வந்து சமூகத்துக்காக பல விஷயங்கள் வந்து இவங்க வந்து மெயின் ஃபோக்கஸாக எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேனோட ஒரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா கிரவுண்ட் நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸான தலைவர்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அனுபவமான தலைவர்கள் வந்து டிஎம்கேல அதிகமாகவே இருக்காங்க. பட் டிஎம்கேல 2 விஷயங்கள் வந்து ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஎம்கேல டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னு வந்து பல பேர் சொல்கிறாங்க. யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுற அளவுக்காக வந்து பல விஷயங்கள் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சின்னு தெரியும். இப்போ அந்த பவர்ஃபுல்லை வந்து மறுபடியும் பவர்ஃபுல்லாக கொண்டு வரதுக்காக அதை ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் எல்லாமே தெரியும். பல பேர் வெளியே போனாங்க, பல பேர் விளக்குனாங்க, பல பேர் விலகுனாங்க. இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து ஏடிஎம்கே நடந்துச்சு.
ஸோ அப்பேற்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கட்சி அப்படின்னா ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா, அதாவது அபோவ் 40 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா ரூரல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேன சப்போர்ட் வந்து இன்றளவுக்கும் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து இவங்களோட மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஆனால் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமே என்ன அப்படின்னா இன்டர்னல் இஷ்யூஸ், அதாவது அவங்க கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து பிஜேபி வந்து கூட்டணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப உள்ளுக்குள்ளேயே வந்து எந்த இடத்துக்கு யாரை போடுறது அப்படிங்கிற விஷயம் உள்ள நடந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கிளாரிட்டி இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே இருக்கு. பிஜேபி பாரத ஜனதா கட்சி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. தமிழ்நாட்டில் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு கல்ச்சரை வந்து இவங்க வந்து கண்டினியூ பண்ணுறது வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை அப்படின்னா அவங்க கல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் பாயிண்ட்டாக வந்து பிஜேபி அமையும். பட் வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்குறப்ப, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்கிறனால இங்கே வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கலாம். யூத்தை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து பிஜேபிக்கு இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு வீக்னஸ் அப்படின்னா அதான் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இங்கே சஸ்டெயின் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் வந்து உள்ளூர் மக்கள்லாம் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். பிஜேபி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மேபி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்டிகே, நாம் தமிழர் கட்சி, நம்ம சீமான் சார் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி, தமிழ் கல்ச்சரை மட்டுமே பேஸ் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்டி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டே சொல்லலாம். அதாவது கிளியராக ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பாப்புல யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ணி மேக்ஸிமம் அவர் என்டிகே சார்பாக போடக்கூடிய ஓட்டுகளில் ஒரு 45% வந்து யூத்தாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து யூத் வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு அந்த அளவுக்கு அவருடைய ஐடியாலஜி வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இங்கே என்ன ஒரு வீக்னஸ் அப்படின்னா இவங்களோட ஐடியாலஜி வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் இவங்களோட ஐடியாலஜி. ஒரு முக்கியமான ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இருக்காங்க இந்த கட்சி. பட் வந்து பவர் இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் பவர் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்ததா டிவிகே, தமிழக வெற்றி கழகம். விஜய், ஆக்டர் விஜய் வந்து இப்போ வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்திருக்காரு. 2 வருஷம் முன்னாடி வந்துட்டாப்ல. பட் வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாருமே அப்படின்னா ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர்களாக மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் போகிற பிரச்சாரத்தில் பார்க்குறப்ப கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா குபுன்னு இருக்கு. அந்த வெயிலையும் இவ்வளோ கூட்டம் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து ரசிகர்களாக மட்டும் பார்க்க முடியாது அப்படின்னு தான் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ மேபி வாக்காளர்களாக வர வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 5 கட்சியில் யாராச்சும் ஒரு கட்சி அப்படி தான் வந்து முதலமைச்சர், அதாவது 234 தொகுதிகளையும் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். பட் இதில் எந்த கட்சி வரப்போகுது அப்படின்னு வந்து தெரியலை. இன்னும் ஒரு 15 நாளில் வாக்கெடுப்பு நடக்க போகுது. மே மாதம் வந்து ரிசல்ட் வந்துடும். தொடர்ந்து என்னங்கிறத பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு கட்சியில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கழகம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட்லேயே வந்து வின் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து அரசியல் ஆய்வாளர்கள், வல்லுநர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு கேள்வி இருக்கிறாங்க. வாய்ப்பில்லப்பா அப்படின்னு வந்து பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இனிஷியல் வந்தோடனே வந்து ஆட்சியில் அமைகிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். 234 தொகுதியில் அவங்க ஃபேன் பேஸு, வாக்காளர்கள், அவங்களுடைய வாக்குறுதிகள், டிஜிட்டல் கேம்பெயின்லாம் வந்து ரன் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கேவும் ஆல்சோ அவங்களும் ரன் பண்ணுறாங்க. யூடியூப்பில் போனீங்க அப்படின்னா இப்போ என் வீடியோ பார்க்குறப்ப மேபி டிஎம்கேவோட வீடியோ வந்திருக்கலாம். அந்தளவுக்கு வந்து அவங்களும் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே இருந்தாலும் டிவிகேக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் ஒரு பிளாக் மார்க்காக தான் டிவிகேக்கு இருக்குது. சரிப்பா, இப்போ இந்த 5 கட்சியில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். நம்ம எல்லாருமே வந்து என்டிகேக்கு இல்லை டிவிகேக்கு வேணாம், டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே ஓட்டு போடுவோம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் தொகுதியில் வேட்பாளர்களாக மல்டிபிள் கட்சியிலேருந்து வேட்பாளர்கள் நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட டேட்டாஸை நீங்கள் எடுக்கணும். எடுத்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய தொகுதிக்கு செஞ்சுருக்காங்க, ஆட்சியில் மேபி இருந்திருந்தா என்னென்ன செஞ்சுருக்காங்க. சப்போஸ் அவங்க ஆல்ரெடி ஆட்சியில் இல்லை அப்படின்னா அந்த கட்சியிலேருந்து ஏதேனும் ஒருத்தர் வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறப்ப அந்த கட்சி சார்பாக எந்த விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்பா ஒரு ஓட்டு போட எவ்வளோ யோசிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஓட்டு தான் அடுத்த 5 வருஷம் உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு நாள் உட்காந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அனலைஸ் பண்ணுங்கள்.
அப்படி இருக்கிறப்ப மற்ற கட்சிகள் என்னென்ன இருக்கு, உங்க தொகுதியில என்னென்ன கட்சிகள் இருக்கு, யார் யார் இருக்காங்க, யார் யார் இப்போ போட்டிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்கலாம் வந்து மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க, தண்ணி கேன் வாங்கி வச்சிருக்காங்களா, இல்லை அப்படின்னா உங்களோட ஏரியாக்குன்னு பஸ் அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஏன் உங்க தொகுதியை மட்டும் பார்க்க சொல்றேன் அப்படின்னா, அதாவது நம்ம வீடு சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாடே சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் நம்ம தொகுதியில வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் வந்து நல்லவரா, உண்மையானவரா, நியாயமானவரா இருந்தாரு அப்படின்னா அதே மாதிரி எல்லா தொகுதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடே நல்லா இருக்கும்ல. ஸோ அதே கான்செப்ட் தான். அதனால வந்து நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய நபர் வந்து எப்படிப்பட்டவர், அவர் மேல ஏதாச்சும் கேஸ் இருக்கா, இல்லை அப்படின்னா அவர் மேல ஏதாச்சும் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, அவர் எப்படிப்பட்ட கேரக்டர், அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா மாப்பிள்ளை பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய தொகுதிக்கான வேட்பாளரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிள். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து இந்த 5 கட்சி மட்டும் கிடையாது, வேற எந்த கட்சியா இருந்தாலும் அவர் நல்லவரா இருந்தா நம்ம வாக்களிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம தொகுதிக்குள்ள ஒரு எம்எல்ஏ வந்துட்டார் அப்படின்னா மேபி ஆட்சி பண்றவங்க வேற கட்சியா இருந்தாலும் நம்ம தொகுதிக்கு என்ன தேவை, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் மைண்ட் செட் அந்த தொகுதி வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொகுதி நீட்டா டீசெண்டா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால உங்க ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து ஓட்டு போடுங்க. காசு வாங்கி ஓட்டு போட்டுட்டு அடுத்த 5 வருஷம் வந்து இது பண்ணல அது பண்ணல கம்ப்ளைண்ட் பண்றது வந்து தப்பு. ஓகேவா. அதனால வந்து சரிப்பட்டு வராது. கரெக்டா ஒரு நாள் உட்காந்து என்னென்னங்கிறத தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு இது கண்டிப்பா பண்ணி ஆகணும். நம்ம வந்து கடைசி பாயிண்ட் வந்தோம். நம்ம ஓட்டு போடும்போது நமக்குள்ள நாமே ஒரு 3 கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது என்ன கேள்வி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும், அடுத்த 5 வருஷத்துல நம்ம தொகுதிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போறது எமோஷனலாவா இல்ல லாஜிக்காவா. இந்த 3 கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு பக்காவா இந்த 3 கேள்விக்கு தான் பதில் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, தெளிவா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடலாம், எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது. இப்படி நீங்க அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி ஓட்டு போட்டீங்கன்னா எந்த கட்சி ஜெயிச்சாலும் ரியல் வின்னர் நீங்க தான். ஏன் அப்படின்னா உங்க சமூகத்துக்கான ஒரு பங்கு வந்து நீங்க அந்த ஒரு நாள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ஓட்டு உங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட உங்க ஓட்டை வந்து ஒரு வேல்யூபிளாக மாற்றுறதுக்காக தான் இந்த வீடியோ. சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் கடைசியாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட் பண்ண போகிறீங்க ரீசனோட. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஜிசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.